அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை ஊடக நண்பர்கள் எல்லாருக்குமே வணக்கம். முதல்ல இந்த களவாணி 2 திரைப்படத்தினுடைய டீமுக்கு வந்து மிகப்பெரிய வாழ்த்துக்கள். ஏன் அப்படின்னா, களவாணி படம் வந்தப்போ அவ்வளோ பெரிய எக்ஸ்பெக்டேஷன், அவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பு, அதை தாண்டி மிகப்பெரிய வெற்றி அந்த படம். ஓவி அவங்களுக்கு வந்து முதல் படம் நினைக்கிறேன், கரெக்டாக? முதல் படத்திலேயே வந்து எல்லா ரசிகர்களையும் கட்டி போட்ட ஒரு அற்புதமான நடிகை. என்னுடைய அன்பு மாப்பிள்ளைக்கு வந்து இது 25வது படம் விமலுக்கு. ஸோ நேற்றே ஃபோன் பண்ணி சொல்லும்போது தம்பி சொன்ன மாதிரி கொச்சினில் ஒரு மிகப்பெரிய படப்பிடிப்பு, எல்லா ஆர்டிஸ்டுடைய காம்பினேஷன், வர முடியாத சூழல். ஸோ அதனால் கண்டிப்பாக மாமா நீங்கள் போயிட்டு வந்துடுங்க அப்படின்னாரு. அண்ணனும் சர்க்குணனும் தயவுசெய்து வந்துடுங்க அப்படின்னாரு. ஸோ கண்டிப்பாக இந்த படம் களவாணி படம் பார்த்து, ஒரு யதார்த்தமான படம் பார்த்து எவ்வளோ என்ஜாய் பண்ணமோ கண்டிப்பாக அதே மாதிரி இந்த படம் இருக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதனால் முதல்ல இயக்குனர் சர்க்குணம் அண்ணனுக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். மீண்டும் அதே மாதிரி ஒரு அழகான படத்தை வந்து நமக்கு கொடுக்க போகிறார் அப்படின்னு. ரெண்டாவது வந்து இங்கே இருக்க இளவரசரை பற்றி நான் சொல்லணும். நான் இளவரசன்னு மாப்பிள்ளை விமல் எல்லாமே ஒரே ஜிம் தான், ரெகுலராக மீட் பண்ணுவோம். அண்ணனுடைய நடிப்புக்கு வந்து நான் வந்து மிகப்பெரிய அடிமை. அதே மாதிரி சரண்யா மேடம் எல்லாம் ஜிம்முக்கு போகிறோம் மேடம். காலையில் நம்ப முடியல, ஜிம்மு பக்கமாவது போகிறோம், அந்த வழியாவது போகிறோம்னா நினச்சிக்க. அது ஓகேவா? அது ஓகே. எப்படியாவது நம்பினா ஓகே. சரண்யா அம்மா வந்து அக்கா மேடம் வந்து அவங்களுடைய நடிப்புனா அதை நான் சொல்கிறதுக்கான வார்த்தைகளே இல்லை. அவ்வளவு யதார்த்தமான ஒரு நடிகை மேடம். அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்ணன் இளவரசனுக்கும் பெரிய வாழ்த்துக்கள். வாழ்த்து சொல்கிறதுக்கு வயசு இல்லை, சின்ன பையன் தான் நான், ஒத்துக்கிட்டீங்களா? அவங்களுக்கு தெரியுமா? ஓகே. அதே மாதிரி இசையமைப்பாளர் அவருக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். ஏன்னா அற்புதமான பாடல் வந்து கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக நான் அடுத்தடுத்த படங்களில் வந்து நிறைய அவர் வந்து சாதிக்கணும் அப்படின்றது என்னுடைய வாழ்த்துக்கள். அதே மாதிரி இங்கே என்னுடைய அன்பு பங்காளி உட்காந்துருக்காரு. ஒரு சிறப்பான இந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரம் எடுத்துருக்கக்கூடிய சுதாகர், தஞ்சாவூர். அவர் வந்து ரொம்ப பியூர், ஒயிட் ஷர்ட்டு பேண்ட் போட்டிருக்க மாதிரி ரொம்ப பியூர் ஹார்ட்டு, ரொம்ப நல்ல மனுஷன். ஸோ இந்த படத்தில் ஒரு பெரிய பிரேக்குன்னு சொல்லக்கூடாது, பிரேக்குன்னு நிறுத்தம்னு சொல்லுவோம். அதை தாண்டி பெரிய டேக் ஆஃப் தான் அவருக்கு வந்து இந்த படத்தின் மூலியம் ஆகணும். அவர் வந்து நான் ஓவியாட்ட வந்து மருத்துவ முத்தம் வாங்கியிருக்கேன். ஆமாம், எவ்வளோ பேர் கொடுத்துருக்கீங்களா? நான் கூட ரொம்ப வந்து நானும் சதீஷும் போராடி அந்த ஒரு அவார்டு ஃபங்க்ஷனில் சதீஷ் அப்போ நான் வாங்கின போது அப்பா நான் வாங்கிட்டு நினச்சா எவ்வளோ பேர் கொடுத்துருக்கீங்கன்னு ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டிங்க. சரி, ஓகே. அந்த விதத்தில் வந்து இவர் வந்து தஞ்சாவூர் ஓவிய ஆர்மின்னு வச்சுருக்காரு. நீங்கள் வந்து களவாணி படம் வந்து ஃபஸ்ட்டு வந்து படம் பண்ணி அதுக்கப்புறம் பிக் பாஸ் போய் தன்னுடைய ஒரிஜினல் கேரக்டர் என்ன, நான் இப்படித்தான், நான் இந்த மாதிரி பொண்ணு தான் அப்படின்னு உலகத்தில் உள்ள எல்லா தமிழ் மக்களுடைய மனசில் இடம் பிடிச்சிட்டிங்க. அதுக்கப்புறம் வந்து இவர் வந்து தஞ்சாவூர் ஓவிய ஆர்மி, ஏன்னா வேர்ல்டு ஃபுல்லாக ஓவிய ஆர்மி இருக்குது, இவர் தஞ்சை ஓவிய ஆர்மின்னு வச்சுருக்காரு. இதில் என்ன பியூட்டி என்ன தெரியுமா? தஞ்சாவூரில் உள்ள அவருடைய ஃப்ரெண்டோ யாராவது நான் ஓவியாவுடைய ஃபேனுன்னு சொல்லிட்டா போதும், அவங்களுக்கு சாப்பாடு சவட்டினிலேருந்து மொத்த செலவும் சேர்த்துக்கிறாரு. அந்தளவுக்கு வெறித்தனமான ஃபேன் உங்களுக்கு. ஸோ அதை சொல்லும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. மீண்டும் இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு சொல்லி கடவுளை ப்ரே பண்ணிக்கிறேன். மெயினாக ஊடக நண்பர்கள், நீங்கள் வந்து நல்ல விஷயமாக படம் பார்த்துட்டு அதுக்கான விஷயங்களை நல்லபடியாக எழுதி மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கணும். சர்க்குணம் மன்னனுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஆல். ஐ லவ் யூ ஆல். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி இந்த மேடையில் வந்து திரும்பியும் 10 இயர்ஸ், 10 இல்லை கிட்டத்தட்ட 8 இயர்ஸ் பேக் வந்து பார்த்த முகங்கள் இப்போதுமே திரும்பியும் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் சர்க்குணம் சார் தான் எனக்கு ஓவியான்னு பேர் வச்சிருச்சு. ஸோ அந்த மாதிரி என்னோடய ஃபஸ்ட் மூவி களவாணி. ஸோ அது ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, வெரி நொஸ்டால்ஜிக் அண்ட் ஒரு ஃபேமிலி மாதிரி நாங்கள் எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கோம். இந்த படம் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, ஒரு ஃபன் ஃபிலிமாக இருக்கும். ப்ளஸ் கொஞ்சம் ரொமான்ஸ் எல்லாமே இருக்கும் இந்த படத்தில். ஆக்சுவலி விமலுக்கும் எனக்கும் இருக்கிற கெமிஸ்ட்ரியை விட சரண்யா மேமுக்கும் இளவரசா இருக்கிற கெமிஸ்ட்ரி தான் இந்த படத்தில் ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் விமல் இன்னைக்கு இல்லை. ஸோ விமல் தான் ஆக்சுவலாக எனக்கு தமிழ் கற்றுக் கொடுத்தது. ஸோ ஹீஸ் a good friend and very talented actor. And thanks to சர்க்குணம் சார். அண்ட் இந்த படத்தில் களவாணி 2ல் திரும்பியும் வந்து என்னை வந்து கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த ஒரு படத்தோட ஒரு பார்ட் ஆக முடிஞ்சதில் ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. உங்களுக்கு எல்லாருக்கும் அந்த பாட்டு ட்ரெய்லர் எல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
அண்ட் இதில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப ஒரு ஃபேமிலி மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எல்லோரும் படம் பாருங்கள், மீடியா வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் எப்போதுமே இருந்துச்சு. ஸோ இன்னும் அதை எதிர்பார்க்குறோம். அண்ட் தட்ஸ் இட். தேங்க்யூ ஸோ மச். ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். என்னோட பணியாற்றிய களவாணி 2 எல்லாருக்கும் என்னோட பணிவான வணக்கம். ஒரு படத்தில் நடித்து ஒரு கதாபாத்திரத்தை வந்து 10 வருஷம் கழித்து 2வது பாட்டு எடுக்கும்போது கூட எங்கேயாவது இன்னும் பார்க்குறவங்க அரிக்கி அப்பா இல்லைனா களவாணி அப்பான்னு எனக்கு அந்த ஒரு அடையாளம் கொடுத்த படம் களவாணி 1. திருமதி சரண்யா பொன்னன் அவர்களுக்கும் எனக்கும் ஒரு முத்துக்கு முத்தாங்கிற ஒரு படம். இந்த படம்ங்கிறது அவங்களோட லைஃப்லையும் சரி, எனக்கு நடிகையில் இந்த படங்கள் வந்து ஒரு அடையாளத்தை கொடுத்த படம். திரும்பவும் இந்த படத்தில் அவங்களோட வேலை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடச்சிது. டைரக்டரை பொறுத்த மட்டும் சர்க்குணத்தோட மாடுலேஷன் வந்து நம்ம நிறைய படம் நடிச்சிட்டு போகிறோம், அவர் கூட ஏற்கனவே ஒர்க் பண்ணிருக்கோம். திருப்பி போகும்போது ஒரு சீனில் அவருடைய மாடுலேஷன் அவருடைய பாடி லாங்குவேஜ் ஃபாலோ பண்ண முடியாதோன்னு ஒரு மாதிரி சின்ன இன்ஃபீரியர் வரும். அதை அப்படியே பிடிச்சிடணும் அப்படின்னு கூடுமான வரைக்கும் இந்த படத்தில் வந்து முதல் படத்தில் வந்து எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் அந்த படம் ட்ரெய்லர் வரும்போது வேறு ஒரு ஆக்ஷன் படம் வரும்போது 2 பேரும் ட்ரெய்லர் பார்த்தோம். நானும் பக்கத்தில் நின்றுட்டு அந்த ட்ரெய்லரில் டூம்னு வந்துட்டு பக்கத்தில் 2 பேர் ஒருத்தர் பார்த்து நம்ம படம் இப்படி தாங்குமா, பலவடிக்கு நீ என்னை கட்டிக்க, நான் உனக்கு வந்து எடுத்துறேன்ற மாதிரி தான் ட்ரெய்லரில் ஒரு சின்ன பொண்ணுகிட்ட வந்து விமல் கேரக்டர் பேசுகிற மாதிரி இருக்கும். ஆனால் சத்தம் இல்லாமல் வந்து ஒரு பெரிய ட்ரெண்ட் செட்டாக அந்த ஃபிலிம் அமைஞ்சிச்சு. ஒரு புது டீம் வந்து டக்குன்னு வந்து எல்லாரோடையும் படம் வந்து ஒரு பெரிய லெவலில் பேசப்பட்டது. அதை மாதிரி ஒரு வாய்ப்பை வந்து நிச்சயமாக அந்த படம் உருவாக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை. இந்த படத்தில் கேமராமேனாக பணியாற்றிய தம்பி மாசாணி, ஒரு குட்டி சிவருங்கிறது ஊரை பொறுத்த மட்டும் ஒரு புறக்கணிக்கப்பட்ட பகுதி. அதை கூட ரொம்ப அழகாக காமிச்சிருக்கு தம்பி, ரொம்ப நல்லா இருக்கு டோனு. ஆர்ட் டைரக்டர் அதை சின்னதாக கலர் காம்பினேஷன்ஸ் வந்து சின்னதாக இருந்தால் கூட அது அதனோட ஒரிஜினாலிட்டி கெடாமல் ஆனால் பார்க்குறக்கு அழகாக இருக்கிற மாதிரி இருக்குது. படத்தோட எடிட்டர், படத்துக்கு மியூசிக் போட்டர், பாடலாசிரியர்கள், என்னோட பணியாற்றிய தம்பி சுதாகரை பற்றி சொல்லணும். இப்போ உங்களை ஆரம்பிச்சாரில் எல்லாருக்கும் வணக்கம்னு இப்படி தான் ஒரு சீனில் வந்து ஒரு டைலாக் எல்லாருக்கும் வணக்கம் அப்படின்னு தான் அதே டோனில் எனக்கு அவர் அந்த வாய்ஸ் கேட்டோன்னே எனக்கு அந்த சீன் தான் ஞாபகம் வந்தது. அதில் ரொம்ப தழுதெழுத்து பேசணும், சீனை சொல்லிடக்கூடாது ஒன்று சுஷப்பட்டு ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக பண்ணார். அவரை பண்ணுறதுக்கு நடிக்க வைக்கிறதுக்கு முன்னாடி பிரத்யோகமாக போய் அவரை பயிற்சி எடுக்க வைத்து என்ன ஷூட்டிங்கில் வந்து பேலன்சிங் ஆகணும், ஷெட்யூல் பேலன்சிங் ஆகணும், ஒரு ஆர்டிஸ்ட் நடிக்கும்போது அவருடைய கான்ஃபிடன்ஸ் லெவல் குறையக்கூடாதுன்றக்காக அவரை ஏற்கனவே பயிற்சி கொடுத்து அந்த பயிற்சிக்கான தரம் வந்து அவர் நடிக்கும்போது தெரிந்தது. வாழ்த்துக்கள் சுதாகர். அதாவது தம்பி வில்லன் ராஜ் அப்படின்னு சொன்னால் வேணான்றீங்க. ஒரு சினிமா மேலே வந்து வேறு துறையில் ஒரு அரசியலில் திருப்பூரில் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஏதோ ஒரு பொறுப்பில் இருக்கார். பல பேர் அந்த சினிமா சுண்டி இழுக்கும். அதில் வர்றவங்க வந்து ஜஸ்ட் லைக் தேக் வந்துட்டு அப்படியே போயிடுவாங்க. அவருக்கு ஒரு திருப்பூரில் அவருக்குன்னு ஒரு அடையாளம் இருக்குது, அவருக்குன்னு ஒரு அங்கீகாரம் இருக்குது அரசியல் ரீதியாக. ஆனாலும் சினிமா மேலே இருக்கிற ஒரு பெரிய பேஷனில் எந்த வேலை இருந்தாலும் விட்டுட்டு உடனே வந்து அந்த ஷூட்டிங்கை முடிச்சு கொடுத்துட்டு திருப்பி அங்கே போய் இங்கே போயின்னு அந்த படத்தோட இருக்கிற இன்வால்மெண்ட்டு, சினிமா மேலே இருக்கிற காதல் உங்களுக்கு சினிமா ஒரு நல்ல அடையாளத்தை கொடுக்கும்னு நான் நிச்சயமாக நம்புகிறேன் தம்பி. அன்புக்குரிய ஓவியா, முதல் களவாணி படத்தில் ஃபஸ்ட்டு வந்து இந்த நாற்று பாவிக்கிட்டு இருக்கும்போது ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்கள்லாம் வரும். அம்மா ஆயி நீங்கள் வா, நேராகி போச்சு, நீ வந்து எப்படியாவது நிலைமை விட்டு போ அப்படின்னா எனக்கு காசு கொடுன்னு சொல்லி டிமாண்ட் பண்ணணும். நீ கொள்ளையடிச்சாவது குடும்பத்தை காப்பாற்றிவிடுன்றதான் ஃபஸ்ட்டு வந்து களவாணியில் ஓவியாவோட நடித்தது. அதுக்கப்புறம் ஒரு 5-6 படம் நடிச்சிட்டேன். இன்றைக்கி ஓவியா வந்து ஒரு என்ன சொல்கிறது, அவங்கள வந்து தன்னைத்தானே வந்து ஒரு பெரிய மென்டல் சேலஞ்சிங்காக தன்னை வந்து உருவாக்கிக்கிட்டு பல ப்ரெஷரு லொசுக்கு எல்லாம் வந்து பிக் பாஸில் ஓவியாவை பார்க்கும்போது எனக்கெல்லாம் சில நேரங்களில் கண் கலங்கிற ஏன்டா அந்த பொண்ணு, ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு படத்தை நடித்ததுனால ஒரு சின்ன கனெக்டிவிட்டி இருக்கும். அது எங்கெங்கேயோ போய் அந்த அது பாஸ் இது பாஸ்ன்னு இப்போ எங்கே இறங்கினாலும் ஓவியா ஆர்மி அப்படி இப்படின்ற அளவுக்கு வளர்ந்துருக்கீங்க. இன்னும் நிறையா வளரணும் ஓவியா. என்னுடைய விஷஸ் டு யூ ஆல்வேஸ். தமிழ் பேசுறது ஏன் கரையினது அப்படி ஆரம்பிச்சு இப்போ இவ்வளோ வந்திருக்காங்க. திரும்ப வந்து திருமதி சரண்யா பொன்னன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஏன்னா அவங்க கமலஹாசன் மணிரத்னத்தில் ஆரம்பித்து தேசிய அவார்டு வரைக்கும் போனால் கூட எங்கூட நடிக்கும்போது எனக்கு அவங்க கூட நடிக்கும்போது இருக்கிற அந்த கம்ஃபர்ட் லெவல் வந்து அந்த படத்துக்கான கதாபாத்திரங்களை வந்து ஒரு அடையாளம் கொடுக்கும்போது எந்த ஒரு நடிகனுக்கும் அது வந்து ஒரு பெரிய வரம். இந்த களவாணி 2 இன்னும் 3, 4, 5 வளரணும்னு என்னுடைய மனமார்ந்த ஆசை. இந்த படத்தை பார்த்துட்டு நல்லா இருக்கும் பட்சத்தில் நல்லா எழுதுங்கன்னு என்னுடைய வேண்டுகோளை வச்சுக்கிறேன். தம்பி சர்க்குணத்துக்கு என்னுடைய வேண்டுகோள், நண்பர் தேவராஜை அடுத்த படத்தில் மடிக்க வச்சு மொட்டை அடிக்க வச்சிருந்தேன். ரொம்ப வருஷமாக என்ன காரணம்னு தெரியாமல் வச்சுக்கிட்டே இருக்காரு. நானும் தனிப்பட்ட முறையில் கேட்டு பார்த்துட்டேன். இப்போ இன்றைக்கி ஃபங்க்ஷனில் நேரடியாக எல்லோரும் முன்னாடியும் கேட்டுறேன். அடுத்த படத்தில் மொட்டை அடித்து உங்களை வில்லனை அறிமுகப்படுத்துறதுக்கு சர்க்குணத்துட்டு இப்போ வேண்டியில் வச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். களவாணி வந்து எனக்கு ஒரு பெரிய என்ன சொல்கிறது லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் படம். அப்படி ஒரு படம் எனக்கு கிடச்சது வந்து நான் பண்ண ஒரு பெரிய பாக்கியம் தான் நான் சொல்வேன்.
எவ்வளோ காலமாக இன்னைய வரைக்கும் எனக்கு நான் எங்கே போனாலும் அந்த ஒரு டயலாக் மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறதுங்க. எங்கே போனாலும் சின்ன குழந்தையிலேருந்து வயசானவங்கலேருந்து ஒரு கடைக்கு போனால், இல்லை ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனால், எங்கேயாவது ஒரு இடத்துல கெஸ்ட்டாக போனால், கல்யாண வீடுகளில் சில நேரம் ரொம்ப எம்பாரசிங்காக இருக்கும், வெக்கமாக இருக்கும், ஐயோ எல்லா இடத்துலையும் கேட்குறாங்களே, ஆனால் பெருமையாக சந்தோஷமாகவும் இருக்கும். அந்த அளவுக்கு எனக்கு இந்த களவாணியால் எனக்கு அந்த டயலாக் வந்து என்னை அவ்வளோ வேர்ல்டு ஃபேமஸ் ஆக்கிடுச்சு. அதான் உண்மை. ரொம்ப 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 அதிர்ஷ்டம் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சதுக்கு. சர்க்குணத்துக்கு ஒரு பெரிய பெரிய தேங்க்ஸ். களவாணி 2 வந்து களவாணி 2 அப்படின்னு சொன்ன உடனே நம்ம எப்போவுமே ஒரு படத்துடைய 1க்கு அப்புறம் 2னா நம்மளாக ஒரு யூகம் பண்ணுவோம், இப்படி தான் இருக்கும் கதை அப்படின்னு. ஸோ நானுமே களவாணி 2 வந்து இப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியா இருந்தது. யூஸ்வலாக அப்படி தானே இருக்கும், ஃபஸ்ட் பார்ட்டுக்கு ஏதோ கொஞ்சம் தொடர்பு மாதிரி. பட் இது வந்து எப்படி தான் இப்படி இமேஜின் பண்ணி இப்படி ஒரு களம் கொண்டு வராருன்றது உண்மையிலே பெரிய ஒரு டேலண்ட் தான். அது களவாணி 2 களவாணி 1 மாதிரியும் இருக்குது, மாதிரியும் இல்லை, அதுதான் உண்மை. அவ்வளோ ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு களம், ஆனால் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அமேசிங் ஸ்கிரிப்ட். எனக்கு நான் வந்து களவாணி 1 நடிக்கும்போது கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக பயந்து நடித்தேன், எப்படி பண்ணுறது, ஐயோ இது என்ன சொல்கிறது, இது ஏன் இப்படி இப்படி. களவாணி 2 எனக்கு சிரிக்கிறதுக்கே டைம் சரியாக இருந்ததுன்றதான் உண்மை. எனக்கு ஒரு டைலாக் கூட வரமாட்டேங்குது, சிரிச்சுட்டே இருந்தேன் நான், எப்படி தான் இப்படி நினைக்கிறாரு அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு ஒரு ஹிலேரியஸ் மூவி. இந்த தமாஷான ஒரு படத்தில் வந்து குடும்பத்தை கொண்டு வர்றது தான் பெரிய சாமர்த்தியம். ஸோ அதனால் அந்தளவுக்கு அந்த ஃபேமிலியும் உள்ளே கொண்டு வந்தது பெரிய ஒரு ஸ்பெஷல் எஃபெக்ட். அண்ட் அதனால் களவாணி 2 வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய சூப்பர் டூப்பர் ஹிட்டாக இருக்குங்கிறது எனக்கு ஃபஸ்ட்டு 2 நாள் ஷூட்டிங்லேயே எனக்கு தோணிச்சு. அதுவும் எனக்கு ரொம்ப பெருமையாக ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சதுக்காக சர்க்குணத்துக்கு பெரிய தேங்க்ஸ். இளவரசர் சார் சொன்ன மாதிரி களவாணி 2ஓட களவாணி 3, 4னா கூட அவர் புதுசாக அவருக்கு ஐடியா வந்துகிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். அது எப்படி தான் வருதுன்றது ஆண்டவன் அவருக்கு கொடுத்துருக்கிற ஒரு பெரிய அருள், அதுதான் உண்மை. ஆனால் எதுவுமே எது கூடயும் சம்மந்தமும் இருக்காது, எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக 3, 4எல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கலாம், கண்டிப்பாக வரும்னு தான் நினைக்கிறேன். அண்ட் என்னுடைய கோஸ்டார்ஸ்னால் இந்த படத்தில் என்னுடைய கோஸ்டார்ஸ் வந்து எனக்கு அதுவும் அவங்களும் எனக்கு எவர்கிரீன் கோஸ்டார்ஸ் மாதிரி தான். இளவரசர் சார் வந்து எனக்கு என்னுடைய எவர் ஃபேவரட் கோஸ்டார். எவ்வளோ படங்கள் நான் எவ்வளோ ஹீரோஸோட எவ்வளோ கேரக்டர் ஆர்டிஸ்டோட நடிச்சிருக்கேன், ஆனால் இந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப மனசுக்கு திருப்தியாக ரொம்ப சந்தோஷமாக நான் ஒர்க் பண்ணுறது இளவரசர் சாரோட தான். அவரோட நடிக்கிறதுனா எனக்கு பயங்கர கிண்டல் கேலி, அவரை நல்லா வாருவேன், நல்ல உரிமையோடு நான் என்ன வேணால் சொல்லலாம் அப்படின்ற ஒரு ஸ்டார்னால் எனக்கு அவர் தான். அப்படி இருக்கும்போது எனக்கு என்னென்னா நடிக்கிறதும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், என்ன வேணால் சொல்லிக்கலாம், எப்படி வேணால் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் டயலாக்ஸை அப்படின்னு. ஸோ எனக்கு மை ஃபேவரட் கோஸ்டார் ஃபார் எவர் அண்ட் எவர், அதான் உண்மை. அண்ட் ஓவியா வந்து களவாணி 1 வரும்போது களவாணி 1ன்னு சொல்லும்போது நிறைய பேர்கிட்ட ஒரு நியூ ஃபேஸ் ஓவியா அப்படி தான் சொல்லியிருக்கேன். இப்போ களவாணி 2ல் ஓவியா அப்படி சொல்கிறாங்க, அதனால் எங்களெல்லாம் மறந்துட்டாங்க. அந்த அளவுக்கு ஓவியா வந்து ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் ஆயிட்டாங்க. அதுலேயும் எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. வளர்ச்சிங்கிறது வெரி வெரி நைஸ் க்ரோத் அண்ட் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் அண்ட் மோர் சக்ஸஸ். மற்ற எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். களவாணி அதாவது சர்க்குணம் படத்தில் வந்து நியூ ஃபேஸ் நடிக்கிறாங்க, ஏற்கனவே தெரிஞ்சவங்க நடிக்கிறாங்கன்றதே கிடையாது. நியூ ஃபேஸுமே பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க மாதிரி நடிப்பாங்க, அது சர்க்குணத்தோட திறமை. அவ்வளோ அழகாக நடிக்க வச்சிடறாரு. நமக்கு ஐயோ நம்ம வந்து நல்லா நடிக்க தெரியும்னு நினச்சி எதாவது ஏமாந்தோன்னு வச்சுக்கோங்களேன், புதுசாக நடிக்க வந்தவங்க சூப்பராக நடிச்சுட்டு போயிடுவாங்க. ரொம்ப ஜாகிரதையாக எல்லா சீன்லையுமே உஷாராக இருக்கணும், இல்லாட்டி யாராவது ஒருத்தர் நம்மளோட பெட்டராக பண்ணுவாங்க. அப்படி ஒரு பயங்கர காம்படிஷன். அண்ட் அதுக்கு சர்க்குணம் தான் காரணம். அவர் கிரியேட் பண்ணுற சீன்ஸு, டயலாக்ஸு, அவருடைய மாடுலேஷன், இதெல்லாம் தான் அதுக்கு காரணம். அண்ட் இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட் வந்து நல்லா ஃப்ரீயாக நடிக்கலாம், கஷ்டமே பட வேண்டாம், அவர் சொன்னதை பாதி செஞ்சாலே போதும். ஸோ இட் வாஸ் எ வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு அட்மாஸ்ஃபியராக இருந்தது. இந்த படம் ஒரு பெரிய வெற்றி அடையணும் அண்ட் இன்னும் சொன்ன மாதிரி 3, 4எல்லாம் எடுக்கிறதுக்கான சந்தர்ப்பம் வந்து அதில் எல்லாம் நாங்களே நடிக்கணும். சர்க்குணத்துக்கு ஒரு பெரிய உண்மையிலே காட்ஸ் கிரேஸ், பெரிய ஒரு பிளெஸ்ஸிங் இருக்கணும், பெரிய ஹிட் ஆகணும். இதில் வேலை செஞ்ச எல்லா ஆர்டிஸ்ட் அண்ட் எல்லா டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் கண்டிப்பாக மீடியா வந்து எங்களுடைய சப்போர்ட் இருக்கும். ஏன்னா எப்போவுமே நல்லதுக்கு எப்போவுமே மீடியா கரெக்டாக தான் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, கரெக்டு கமெண்ட்டாக இருக்கும். நான் எப்போ நினைப்பேன், அதாவது அந்த படத்தை ஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருக்கவங்கெல்லாம் அந்த படம் சூப்பர்னு சொன்னால் கூட ஒரு நாள் ஒரு ஷோலேயே நீங்கள் உங்கள் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டாக கொடுத்துட்றீங்க. ஸோ அதனால் எங்களுக்கு கண்டிப்பாக டவுட்டே இல்லை, களவாணி 2 பெரிய சப்போர்ட்டாக தான் இருக்கும் அண்ட் பெரிய ஹிட்டாக தான் இருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.
ஒட்டுமொத்த பத்திரிகையாளர் மீடியா நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். களவாணி 2 இந்த படத்தை பற்றி நான் அதிகம் பேசலை, 2 வரியில் அந்த படத்தை பற்றி சொல்லிடுறேன். களவாணி 1 படத்தை எல்லாருமே பயங்கரமாக என்ஜாய் பண்ண பார்த்த படம். அதே நம்பிக்கையோட தேட்டருக்கு வாங்க, அதே அளவுக்கு அதை தாண்டி என்ஜாய் பண்ணுவீங்க அப்படிங்கிறது தான் நான் அந்த படத்தை பற்றி சொல்ல வர விஷயம். அடுத்து இந்த படத்தில் களவாணி 1ஓட இப்போ நம்ம விமல் இங்கே வர முடியல, அதனால் அவர் ஒரு ஷூட்டிங்கில் இருக்கார், அதனால் அவர் வர முடியல. நீங்களே பார்த்துருப்பீங்க அந்த ஸ்க்ரீனில் அந்த ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு அந்த யமகா கையில் கொடுத்து அந்த கருப்பு கயிறை கழுத்தில் போட்டு அந்த பங்கை லைட்டாக விட்டோன்னே அந்த 9 வருஷத்துக்கான விமலுக்கும் இதுக்குமான டிஃப்ரென்ஸ் தெரியாத அளவுக்கு இந்த படத்தில் ஒன்றி போயிருந்தார். அடுத்து ஓவியா. இப்போ ஓவியாவுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 9 வருட இடைவெளியாக இருந்தாலும் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துருப்பீங்க. அதில் அவங்க ஸ்கூல் பொண்ணா இருந்தாங்க, இதில் மகளிர் குழு தலைவியாக இருக்காங்க. எப்படிங்கிற ஒரே ஒரு கேள்வி மட்டும் உங்களுக்கு எல்லாருக்கும். படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த 2 வரி, இது களவாணி முதல் பாகத்தின் முழு தொடர்ச்சி இல்லை அப்படின்னு போட்டு தான் அந்த படமே ஆரம்பிக்கும். அடுத்து களவாணியுடைய மிகப்பெரிய சோல்னா சரண்யா மேடமும் இளவரசர் சார் தான். அது 1க்கும் சரி, அது 2க்கும் சரி, அது ஃபுல்லாக ஹியூமராக இருந்தாலும் அந்த குடும்பங்கிற ஒன்று தான் களவாணியோட மிகப்பெரிய அழகாக இருந்தது. அந்த அழகு இந்த படத்திலும் தொடரும். அதில் இன்னும் சொல்லப்போனால் அவங்க சரண்யா மேடம் ஃபஸ்ட்டே அவங்களுடைய ஒரு இன்டர்வியூவில் ஒன்று சொல்லியிருந்தாங்க. அது எனக்கெல்லாம் ஒரு பெரிய பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுத்தது. அந்த பாசிட்டிவ் எனர்ஜியோட தான் நாங்கள்லாம் ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம். அவங்க அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில, அவங்க ஒரு மாதிரியான ஆர்டிஸ்ட். எப்படின்னு கேட்டால், இப்படி ஒரு சொல்கிறோம்னா அப்படி ஒரு செகண்டில் அப்படி தூக்கி போட்டு போயிடுற ஒரு மாதிரியான அவங்க. என்னை ரொம்ப நெகிழ வச்ச, நல்ல எனர்ஜி கொடுத்த, என்கரேஜ் பண்ணிகிட்டே இருக்கிற ஒருத்தவங்க. அவங்களுக்கு நான் எப்போதுமே கடமைப்பட்டிருக்கேன். அடுத்து இளவரசர் சார், ஆனால் அண்ணன் தான் கூப்பிடுவேன் அவரை. அவரும் தம்பிங்கிற மாதிரி உரிமையோடு தான் பேசுவார். அவர் ஆரம்பத்திலேருந்தே அந்த 1க்கும் இந்த 2க்குமான இடைவெளியில் நாங்கள் ஃபோனில் பேசும்போதெல்லாம் தம்பி அதை 2வது பாகம் பண்ணு தம்பி அப்படின்னு சொல்லுவார். அடுத்து அதை நீ வேறு லாங்குவேஜில் எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி அடுத்து என்ன படம் பண்ணிட்டு இருக்கேன் என்னை அக்கறையாக விசாரித்து இந்த படத்துக்கு அவர் கொடுத்த ஆதரவும், அவங்க ஸ்பாட்டில் 2 பேரும் அப்படி பண்ண ஆரம்பித்தாங்கனாலே அவ்வளோ என்ஜாய் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சிருவோம். எனக்கு தொட்டு எனக்கு என்கரேஜ் பண்ணி வர்ற அண்ணன் இளவரசன் அவர்களுக்கு தான் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் ஓவியா இந்த படத்துக்கு நான் செகண்ட் பார்ட் பண்ணணும்னு சொன்னால் எதுவுமே சொல்லாமல் உடனே ஒத்துக்கிட்டதுக்காகவும், எல்லா விஷயங்கள்லையும் பெரிய ஒத்துழைப்பு கொடுத்ததுக்காகவும் ஓவியாவுக்கு ஒரு ஸ்பெஷல் நன்றி. அடுத்து சுதாகர் அண்ணன் இந்த படத்தில் மிகப்பெரிய கதாபாத்திரத்தை ஏற்று நடிச்சிருக்காரு. 2 வரியில் சொல்லணும்னா ரொம்ப நல்ல மனுஷன், நல்ல கலைஞர்கள் இருப்பதில்லை, நல்ல கலைஞர் நல்ல மனிதனாக இருப்பதில்லைன்னு சொல்லுவாங்க சில பேர். நல்ல மனுஷன், நல்ல கலைஞனாகவும் இருக்கார். அண்ணனுக்கு என்னுடைய நிறைய சூழல்களில் மிகப்பெரிய உதவிகளை செய்த மனிதர், அவருக்கு என்னுடைய நன்றி. அடுத்து வில்லன் ராஜ் அண்ணன், அவர் ஓவியாவோட அப்பாவா இதில் நடிச்சிருக்காரு. அவரும் நாங்கள் குறைஞ்ச நாள் தான் பழக ஆரம்பித்தோம், ஆனால் ரொம்ப ஒரு குடும்பத்தில் ஒரு ஆள் மாதிரி பழக ஆரம்பித்தோம். என்னுடைய சுய விஷயங்களாக இருக்கட்டும், எல்லா விஷயங்களும் இருந்துட்டு எனக்கு பயங்கரமாக என்கரேஜ் பண்ணியிருக்காரு. இதில் ரொம்ப முக்கியமான ரோல் பண்ணியிருக்காரு, அவருக்கு என்னுடைய நன்றி. அடுத்து குமார், என்னுடைய நண்பனுக்கான எல்லா இலக்கியத்தோடும் இருக்காள், அவருக்கு என்னுடைய நன்றி. அடுத்து கேமராமேன் மசானி சார், எனக்கு மஞ்சப்பை அவர் தான் கேமரா பண்ணார். களவாணியில் அவர் அசோசியேட் கேமராமேன் ஒர்க் பண்ணார். களவாணி 1ல், களவாணி 2ல் அவரே கேமராமேனை போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் என்னோடய கம்பெனியில் மஞ்சப்பை ஒர்க் பண்ணார். உண்மையிலேயே அந்த யதார்த்தம் மீறாத ஒரு படைப்பாளி. அடுத்து ஒரு தண்ணி என்னென்னா, அந்த லைவ்னஸை மிஸ் பண்ணாமல் இருக்கிற ஒரு ஆள், எல்லா டெக்னீஷியனோடையும் எல்லா ஆர்டிஸ்டோடையும் ஒத்து போகிற ஒரு கேமராமேன் மசானி சார். அவருக்கு இந்த படம் மிகப்பெரிய பிரேக்காக இருக்கும். இந்த படத்தில் 4 மியூசிக் டேரக்டர் அறிமுகப்படுத்தியிருக்கோம், 3 டேரக்டர் அறிமுகப்படுத்தியிருக்கோம். ஒன்று நீ அழுங்குறவங்களுக்கு நான் பாட்டு கேட்டிருப்பீங்க, யூடியூப்லேயே கிட்டத்தட்ட அது 35 மில்லியனுக்கு மேலே பார்த்தாங்க. அந்த சாங் அழுங்குறவங்களுங்கிற பாட்டை எழுதினவருடைய அந்த திறமையை பார்த்து மணி அமுதனை தான் அந்த படத்தில் ஒரு மியூசிக் டேரக்டர் ஆக்கியிருக்கோம். அதுக்கப்புறம் ரொனால்டு ரீகனுக்கு ஒரு பாட்டு, அதுக்கப்புறம் அவர் V2 அப்படிங்கிற எனக்கு ஒரு பாட்டு, அவர் இன்றைக்கி வரல. அடுத்து பின்னணி இசை நம்ம மூடர் கூடம் பண்ண நடராஜன் பண்ணியிருக்காரு. இவங்க எல்லாருடைய ஒர்க்குமே ரொம்ப நல்லா வந்திருக்கு, நீ படம் பார்க்கும்போது தெரியும். அடுத்து நான் முதல் படத்துலேருந்து எல்லா படத்துலையும் தொடர்ந்து வர்ற எடிட்டர் ராஜாமு சார், அவருக்கு நன்றி. என்னுடைய விஷயங்களை தொடர்ந்து பயணிச்சுட்டு இருக்க சவுந்தர் சார்,
என்னுடைய இதில் பயந்துட்டுருக்கிற டிஆர் ரமேஷ் அண்ணன் அவங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த மேனேஜர் இங்கே தான் இருக்கீங்களா? ஏன்னா மேலைக்கு வாங்கினேன். அவங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து மேனேஜராக பணியாற்றி வந்திருந்த நண்பர் லோகு, ஒட்டுமொத்த குரு, அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்னால் எல்லாரும் அப்போக்கே இப்போ போயிடாமல் கடைசி வரையும் இருந்து வேலை பார்த்த சரவணன் சார், சரவணன், அவங்க எல்லாருக்கும் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் வேலை பார்த்த அனைவருக்கும். அடுத்து இந்த படத்தில் வந்து எல்லாருமே மேக்ஸிமம் 90% சேர்ந்து நடித்தாங்க. சூரி கேரக்டர் வந்து அந்த படத்தில் ஆர்ஜே விக்னேஷ் பண்ணியிருக்காரு. அவரை பார்த்து அவர்கிட்ட அதான் சொல்லுவேன். அவர் என்னென்னா எல்லாமே கேரக்டருமே பண்ணணும்னு ஆசைப்படுறவர், காமெடி மட்டும் இல்லாமல் கேரக்டர் ரோல் எல்லாமே பண்ணணும்னு ஆசைப்படுற ஒருத்தர். நான் சொன்னேன் அவருடைய உருவமே அவருக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். அந்த காமெடிக்கான சென்ஸ் வந்து அவ்வளவு அற்புதமான அந்த பாடி லாங்குவேஜ் கொண்டு வரதுக்கான ஒரு உருவமே அவருக்கு மிகப்பெரிய உதவியை பண்ணும். நானும் இந்த படத்தில் தான் 2 பேரும் பழக ஆரம்பித்தோம். நல்ல நண்பர்களாக இருக்கோம். இந்த படத்தில் படம் முழுவதுமே வராரு. நான் சொன்னேன் ஒட்டாரம் பண்ணாத சாங்க தவிர எல்லா இடத்துலையும் வாரியாங்க அப்படின்னு. அந்தளவுக்கு படம் முழுக்க அவர் இருக்கார். அவருடைய ஒத்துழைப்பும் அவருடைய அன்புக்கும் அவருக்கு நன்றி சொல்லிவிட்டு கடைசி அவர் மற்ற வந்திருக்கிற உங்கள் மீடியா எல்லாருக்கிட்ட நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறது என்னென்னா, இந்த படத்திற்கு நீங்கள் அனைவரும் பெரிய ஒத்துழைப்பு கொடுத்து இந்த படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு உங்கள் எல்லார்ட்டையும் நான் பணிவாக வணங்கி கேட்டுக்கிறேன். பத்திரிகையாளர்கள் அனைவரும் எங்களோட படத்துக்கும் எனக்கும் நல்லபடியாக இது வரைக்கும் நாங்கள் வளர்கிறதுக்கு ஒரு காரணமாக இருந்திருக்கீங்க. அதே போல் இந்த படத்துக்கும் காரணமாக இருப்பீங்கிற அந்த நம்பிக்கையில் இந்த படத்தின் குழுவின் சார்பாக உங்களை எல்லாரையும் வரவேற்கிறேன். முதலில் இந்த படத்துக்கு நான் இந்த கேரக்டர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த அண்ணன் சர்க்குணம் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னோடய வாழ்நாள் நன்றியாக இதை அவருக்கு தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கு அடுத்தபடியாக நான் இந்த படம் பண்ணும்போது விமலு, ஓவியா இவங்க கூடலாம் பழகக்கூடிய அந்த வாய்ப்பு கிடைச்சப்போ ஃபஸ்ட்டு ஒரு நாள் எனக்கு அந்த ஒரு அவங்களோட மிங்கிள் ஆகிறதுல கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்துச்சு. அடுத்தடுத்த நாள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களே என்னோட நல்ல ஒரு ஃபேமிலியாகவும் ரொம்ப நாள் நான் பழகினேன், அந்த ஒரு நண்பர்களாகவும் பழகினாங்க. அந்த வகையில் இப்படி ஒரு அருமையான நண்பர் இந்த படத்தின் மூலமாக விமல் கிடச்சிருக்காப்புல. அவருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கு அடுத்தபடியாக ஓவியாவை பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அவங்க எல்லாரோடையுமே சகசமாக பழகுவாங்க. இந்த டீமுக்கூடையும் எல்லாரோடையும் நல்லபடியாக இருந்து இந்த ப்ராஜெக்டை நல்லா எல்லோரும் சேர்ந்து பண்ணியிருக்கோம். அடுத்து இந்த படம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நான் அந்த சரண்யா மேடத்துக்கு கூட ஒரு காம்பினேஷன் சீனை இளவரசன் சரண்யா மேடம் கூட. அப்போது அது வரைக்கும் எனக்கு வந்து இவங்களோட ஈக்குவலாக நடிக்கிறோமா அப்படிங்கிற அந்த ஒரு பயம் இருந்துச்சு. அவங்க அந்த காம்பினேஷன் சீனில் நல்லா பண்ணுறீங்க தம்பின்னு என்கரேஜ் பண்ண உடனே இன்னும் அடுத்தடுத்த சீன்கள்லாம் எனக்கு நல்லா பண்ணுறதுக்கு அது ஒரு உதவியாக இருந்துச்சு. இந்த நேரத்தில் அவங்க 2 பேருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கு அடுத்தபடியாக கேமராமேன் பார்த்தீங்கன்னாக்கா எனி டைமும் சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பார். யார்கிட்டையும் அந்த ஒரு கோபமாவோ இப்போ சில இடங்களில் ஒர்க் பண்ணும்போது அந்த ஃபேஸில் சில பேர் காமிக்கிற அந்த ரியாக்ஷன்ஸ் வந்து நமக்கு அதை சில டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். அதில் அந்த கேமராமேன் வந்து ரொம்ப சிறப்பாக எல்லார்ட்டையுமே அந்த ஒரு ஸ்மைலிங்கோடையே அவர் அந்த ஒர்க்கை பண்ணும்போது நல்லா எங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு இன்னும் உதவியாக இருந்துச்சு. அடுத்து விக்கி அண்ணனை பொறுத்தளவில் எனக்கு ரொம்ப நாள் அவர் யூடியூப்பில் பார்த்துருக்கேன். இந்த படத்தின் மூலமாக தான் சேர்ந்து நம்ம பழகக்கூடிய வாய்ப்பு இருந்துச்சு. அந்த படத்தில் எப்படி ஒவ்வொரு சீனும் காமெடியாக இருந்துச்சோ அதுக்கப்புறம் படம் முடிஞ்சு போய் ஒவ்வொருத்தரும் உட்காந்து நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது அதை விட ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த மன ரீதியாக எல்லாம் ஃப்ரீ ஆகும் இல்லையா, அந்த மாதிரி இருந்துச்சு. அடுத்து கஞ்சா கருப்பண்ணன், இமான் அண்ணாச்சி, மயில்சாமி இவங்க எல்லாருமே இந்த டீமை பொறுத்தளவில் ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு நம்ம இந்த படம் பண்ணும் பொழுது. அடுத்து இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா இப்போ ட்ரெய்லரில் பார்த்துருப்பீங்க. உள்ளாட்சி தேர்தல் பற்றின ஒரு கதை தான் இது. இதில் இப்போ தேர்தல் படங்கள் நிறையா வந்ததுனால இப்போ நம்மள்ட்டே நிறைய பேர் கேட்பாங்க, தேர்தல் சம்மந்தமான படங்கள் தான் நிறையா வந்துருச்சு, இதில் என்ன சொல்ல போகிறீங்கன்ட்டு. இது பொறுத்தளவில் முழுக்க அடிமட்ட அரசியல் இது. அதாவது அந்த உள்ளாட்சி தேர்தலில் அந்த ஊரில் என்ன நடக்குது. இப்போ இது வரைக்கும் வந்த படங்கள் வந்து 2 கேண்டிடேட்டும் என்ன பண்ணுறாங்கன்னு இருக்கும். இப்போ இந்த படத்தை பொறுத்தளவில் ஒவ்வொரு கேரக்டரும் ஒவ்வொரு ஓட்டர்ஸோட மனநிலையும் எப்படி மாறுது, அதற்கு உண்டான சூழ்நிலை என்ன, எப்படி அமையுது. ஒரு கிராமத்தில் நடக்கிற காதலுக்கான தேர்தலும் கூட இதை வச்சுக்கலாம் இதை. அதனால் இந்த படத்தை பொறுத்தளவில் படத்துக்கு வர்றவங்க ஏன்னா ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கும். இன்றைக்கி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. தண்ணி பிரச்சனை, பணப்பிரச்சனை, மனப்பிரச்சனை நிறைய இருக்குது மன ரீதியாக. இந்த பிரச்சனைகளெல்லாம் விட்டுட்டு ஒருத்தர் வந்து படத்துக்கு வந்துட்டாக்க கண்டிப்பாக அந்த ஒரு 2.25 மணி நேரம் அவங்க முழுக்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. இது ஒரு முழுக்க ஒரு என்டர்டெயின்மெண்ட் மூவி. கண்டிப்பாக எல்லோரும் வந்து பார்த்து ஆதரவு கொடுங்க.
நன்றி, வணக்கம். சாரோட நீண்டகால தொடர்பில் வந்து சண்டி வீரனில் எனக்கு ஒரு ரோல் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நான் சார்ட்ட ஒரு குறைப்பட்டு, சார் இன்னும் கொஞ்சம் எனக்கு அதிகமாக பண்ணி கொடுத்தா சந்தோஷமாக இருக்குதுனால அவர் தயாரிப்பில் டோராவில் எனக்கு ஒரு நல்ல ரோல் பண்ணி கொடுத்தாரு. அது எல்லாத்தையும் மீறி இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை எனக்கு கொடுத்தது மட்டும் இல்லாமல் ரொம்ப அதிர்ஷ்டவசமாக என்னென்னா ஒரு பாட்டுக்கு வாயசைக்கிற ஒரு பிட் சாங் எனக்கு கொடுத்துருக்குறாங்க. இது எனக்கு வாழ்க்கையில் நினச்ச மிகப்பெரிய கௌரவமாக நினைக்கிறேன். இந்த படம் கண்டிப்பாக வெற்றி பெறணுன்னு என் ராவேந்தரை கேட்டுட்டு விடைபெறுகிறேன். நன்றி. பத்திரிகை ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். களவாணி 2 எனக்கு சௌந்தர் சார் மூலமாக கிடச்சிச்சு. சர்க்குணம் சார் மீட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து பாட்டு தான் போட்டு காமிச்சாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு பாட்டு, எல்லா சாங்ஸும். சார் நான் அப்போ ஏன்னா சர்க்குணம் சாரோட படங்களுக்கு வந்து நான் பெரிய ஃபேன். ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டைலிஷாக ஒரு படம் எடுக்கிறது வந்து நிறையா உங்களுக்கு ரெஃபரன்ஸ் இருக்கும். ஆனால் வாழ்வியல் சார்ந்து நம்ம கிராமத்துக்கு கதைகள் எடுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால தான் ஈரானியன் ஃபிலிம்ஸ்க்கு வந்து வேர்ல்டில் ரொம்ப பெரிய மதிப்பு இருக்குது. அது மாதிரி சர்க்குணம் சாரோட படம் எல்லாமே அந்த மாதிரி இருக்கும். இந்த படமும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே ஒரு டைப்பு, செகண்ட் ஹாஃப் ஒரு டைப்பு. ஸோ நான் ரீரெக்கார்டிங் பண்ணும்போது ரொம்ப என்ஜாய் பண்ணியிருந்தேன். எல்லா கேரக்டர்ஸுமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. விமல் சார் இருக்கட்டும், சரண்யா மேம், இளவரசர் சார், அப்புறம் இந்த படத்தில் மெயின் வில்லனாக பண்ணிக்கிற கலக்கியிருக்காரு. அப்புறம் விக்கி ப்ரோ கஞ்சகரப்பண்ண காம்பினேஷனில் படம் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. பார்த்துட்டு எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ சர்க்குணம் சார் ஃபார் அ ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ சார். முதல்ல தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய டீமில் எனக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த என்னுடைய டைரக்டர் சர்க்குணம் சார் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. அவர் அறிமுகம் எனக்கு படித்து விட்ட திரு ராஜா முகமது சார் அவருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இந்த டீமில் நான் ஒரு பாட்டாக இருக்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறேன். இன்னும் சர்க்குணம் சார் கூட இன்னும் நிறைய படம் ஒர்க் பண்ணணும், இன்னும் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். வணக்கம் அனைவருக்கும், மீடியா வந்திருக்கும் அனைவருக்கும். அது மட்டும் இல்லாமல் என்னோட அற்புதமான என் குரு, என்னை இந்த இடத்துல பிளாட்ஃபார்மில் என்னை நிற்க வச்ச என் அன்பு சகோதரர் டைரக்டர் சர்க்குணம் அண்ணன் அவர்களுக்கும், மற்றும் என்னோடய நண்பர்கள், இந்த டீமில் இருக்க அனைவருக்குமே முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஸோ களவாணி 2வின் மிகப்பெரிய தூண் இப்படி தான் ஒரு அம்மா இருக்கணும்னு நமக்கு தொடர்ந்து காட்டக்கூடிய சரண்யா மேம் அவர்கள். தேங்க்யூ மேம், தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் அஸ். வில்லன்ராஜ் அவர்கள் தொடர்கிறார். இந்த படத்தில் நான் நடிக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாக நான் நினைக்கிறேன். ஒன்றும் நான் ஒரு சாதாரண ஒரு ஆள் தான். என்னை இந்த அளவுக்கு உருவாக்குனவர் எல்லாமே இப்படி நடிக்கலாம், உங்களுக்குள்ள ஒரு திறமை இருக்குது அப்படின்னு இந்த வெளிச்சத்துக்கு இந்த இடத்துல கொண்டு வந்து நிப்பாட்டினது டைரக்டர் சர்க்குணம் மட்டும்தான். சாரும் என்கிட்ட ஒன்றுமே கிடையாது, விஷயம் எதுவுமே இல்லை, விஷயமெல்லாம் அவர் தான், நான் வெறும் நிழல் தான். நன்றி, வணக்கம். மேடையில் வந்திருக்க அனைவருக்கும் வணக்கம். சர்க்குணம் சாருக்கு ரொம்ப நன்றி. பாடலாசிரியராக இருந்த என்ன இந்த படம் மூலமாக இசையமைப்பாளராக அறிமுகம் செஞ்சுருக்காங்க. ஸோ இதில் ஒரு 3 பாட்டு நான் இசையமைச்சு எழுதி இசையமைச்சிருக்கேன். உங்களுக்கு எல்லாருக்கும் அது பிடிக்கும் நான் நம்புகிறேன். ஸோ இது வெறும் நன்றியாக இல்லாமல் இது இப்போ வெறும் வார்த்தையாக இருக்கும் நன்றி சொன்னால். இன்னும் நிறைய பாடல்கள் இசையமைச்சு அதோட வெற்றி தான் நான் சர்க்குணம் சாருக்கு வந்து சொல்கிற நன்றியாக இருக்கும் நான் நம்புகிறேன். நன்றி. ஸோ களவாணி வந்து நான் காலேஜ் படிக்கும்போது பார்த்த ஒரு படம். ஸோ அப்போ பார்த்து ரசித்த ஒரு படத்தில் நம்ம அடுத்தனுடைய சீக்வலில் பங்காக இருக்கும் அப்படின்றதே எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய பிளெஸிங் நினைக்கிறேன். அண்ட் அடிக்கடி உங்கள் முன்னாடி அப்பியர் ஆக முடிகிறது இன்னும் பெரிய பிளெஸிங் நினைக்கிறேன். ஸோ இந்த படம் எல்லோருடைய எஃபர்ட்டும் போட்டு அதே சுவாரஸ்யம் குறையாமல் களவாணி 1 என்ன கொடுத்துச்சோ அதே கொடுக்கக்கூடிய படமாக தான் இருக்குது. அண்ட் நிறைய சீனியர்ஸ் கூட நடித்தேன் அப்படின்றத விட அவங்கள கூட இருந்து ரசிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. தேங்க்யூ மேம், தேங்க்யூ சார், தேங்க்யூ எல்லாருக்குமே. அண்ட் சர்க்குணம் சார் மிகச்சிறந்த நடிகர். அவர் வந்து மோர் தேன் இயக்குனர். அவர் கண்டிப்பாக திருப்பி நடிக்கணும் அப்படின்னு அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பேன். ஸோ அவர் நடிக்க வந்தார்னா எல்லாரையும் தூக்கி சாப்பிட்ற அளவு நடிக்கக்கூடிய ஒருத்தர். அவர்கிட்ட இருந்து இதை எக்ஸ்பீரியன்ஸை கிடைச்சதுன்றது எனக்கு பெரிய விஷயம்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப நன்றி இங்கே வந்திருந்த அத்தனை பத்திரிகை சொந்தங்களுக்கும். ஸோ படத்தை கண்டிப்பான முறையில் நல்லபடியாக கொண்டு போய் சேர்ப்பீங்க அப்படின்னு நம்புகிறோம். அண்ட் இப்போது ஒரு ஃபோட்டோ செஷன்